ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க சொல்லி. இன்றைக்கி சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். சுண்டைக்காவை ரொம்ப முத்தாமல் பார்த்து பிஞ்சாக பறிச்சிக்கலாம். இப்போது அதை நல்லா கழுவிட்டு இது மாதிரி இடிக்கல்ல இடித்து எடுத்துக்கணும். மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சமாக கறிவடகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பழுத்ததாக பார்த்து அரிஞ்சு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இடித்து வச்சுருந்த சுண்டைக்காவை அப்படியே சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான பச்சை சுண்டைக்காயில் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து